தீருவின் ராஜாவாகிய ஈராம். அதிகாரம் 2. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி, சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேது மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இதோ, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். லீபனோனிலிருந்து கேதுர் மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சாலமோன் தன்னிடத்திலுள்ள ஞானத்தை மற்றவர்களோடு விவாதம் பண்ணுவதற்கோ அல்லது சிநேகிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ அல்லது நூதனமான காரியங்களை பேசுவதற்கோ பயன்படுத்தவில்லை. சாலமோன் தன்னிடத்தில் உள்ள ஞானத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சாலமோன் அந்த ஞானத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறார். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணுகிறார். சாலமோன் முதலாவதாக கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அதன் பின்புதான் அவர் தனக்கு அரமனையை கட்ட விரும்புகிறார். ஆலயம் கர்த்தருடைய வாசஸ்தலம், அரமனை ராஜாவின் வாசஸ்தலம். சாலமோன் தனக்கு ஒரு அரமனையை கட்ட விரும்பினாலும் அதை தன்னுடைய வசதிக்காக அவர் கட்டவில்லை. தன்னுடைய ராஜரிகத்திற்காக அந்த அரமனையை கட்ட நிர்ணயம் பண்ணுகிறார். சாலமோன் ராஜாவை அண்ட தேசத்து ராஜாக்கள் பார்க்க வருவார்கள். சாலமோன் அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும். சாலமோனுடைய கொலுமண்டபம் நேர்த்தியாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தின் மேன்மை சாலமோனுடைய அரமனையினால் அதிக மகிமைப்படும். இதற்காகவே சாலமோன் ஒரு அரமனையை கட்ட நிர்ணயம் பண்ணுகிறார். சாலமோன் தனக்காக எதையும் செய்ய விரும்பவில்லை. சாலமோன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அவர் எப்போதும் தனக்குரியதை மாத்திரம் நாடாமல் பிறருக்குரியதையும் நாடுகிறவர். விசுவாசிகளாகிய நாம் நமக்காக பிறந்தவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் பிறந்திருக்கிறவர்கள். சாலமோன் கட்ட நிர்ணயம் பண்ணியிருக்கிற ஆலயத்தையும் அரமனையையும் கட்டுவதற்கு ஏராளமான வேலையாட்கள் தேவைப்படுவார்கள். சாலமோன் அதற்காக சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும்
மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்துகிறார். சாலமோன் தீருவின் ராஜாவாகிற ஈராமினிடத்தில் ஆள் அனுப்பி அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். தீரு சாலமோனுடைய காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வியாபார பட்டணம். இது கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்திருக்கிற துறைமுக பட்டணம். தீரு இஸ்ரவேலின் எல்லையில் உள்ளது. ஈராம் என்பவர் தீருவின் ராஜாவாய் இருக்கிறார். இவர் தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர். தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவானார் என்பதை ஈராம் கேள்விப்படுகிறார். தீருவிலே விக்கிரக ஆராதனை நிரம்பி இருக்கிறது. தீருவின் ராஜாவாகிய ஈராமோ விக்கிரகங்களை ஆராதியாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஈராம் கர்த்தரை ஆராதித்தாலும் அவர் தீருவிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ஈராம் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணவில்லை. சாலமோனை அவருடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்படுகிறார். ஈராம் தன் ஊழியக்காரரை சாலமோனிடத்தில் அனுப்புகிறார். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தார். ஈராம் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக சாலமோனுக்கு வாழ்த்து செய்திகளையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புகிறார். சாலமோன் ஈராமின் வாழ்த்துதல்களை பெற்றுக்கொண்டு அவருடைய வெகுமதிகளையும் ஏற்றுக்கொள்கிறார். சாலமோனும் ஈராமுக்கு தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக வாழ்த்துச் செய்திகளை அனுப்புகிறார். ஈராம் தாவீதுக்கு சிநேகிதர். சாலமோன் ஈராமோடு வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். சாலமோன் தேவனுடைய நாம மகிமைக்காக எருசலேமிலே கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார். சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை தன் ஊழியக்காரர் மூலமாக ஈராமுக்கு சொல்லி அனுப்புகிறார். தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்னும் செய்தியை ஈராமும் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அனுப்புகிறார். தாவீது பல யுத்தங்களை நடத்தினார். இதனால் அவரால் தேவாலயம் கட்ட முடியவில்லை. கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்னும் ஆர்வமும் திட்டமும் தாவீதின் மனதிலே இருந்தது. ஆனாலும் அவர் செய்த யுத்தங்கள் ஆலயம் கட்டுவதற்கு தடையாயிற்று. இப்போது சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் யுத்தம் நடைபெறவில்லை. இஸ்ரவேல் தேசம் அமைதியாயிருக்கிறது. சாலமோன் தன்னுடைய தேசத்தில் நிலவுகிற அமைதியை பற்றி ஈராமுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சாலமோன் சொல்லுகிறார். விரோதி என்னும் வார்த்தைக்கு சாத்தான் என்று பொருள். நாம் கர்த்தருக்காக ஒரு வேலையை செய்யும்போது சாத்தான் அதை தடை பண்ணுவான், அந்த வேலைக்கு எதிர்த்து நிற்பான். நாம் அந்த வேலையை செய்யக்கூடாதபடிக்கு நம்மை திசை திருப்ப முயற்சி பண்ணுவான். இதுவே சாத்தானுடைய வேலை. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் சாத்தான் அவருக்கு விரோதமாக கிரியை செய்யவில்லை. சூழ்நிலைகளும் காலங்களும் தனக்கு சாதகமாய் இருப்பதினால் சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட விரும்புகிறார். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டமாட்டார் என்றும் அவருடைய குமாரனே ஆலயத்தை கட்டுவார் என்றும் கர்த்தர் ஏற்கனவே தாவீதுக்கு சொல்லி இருக்கிறார். இது சாலமோனுக்கும் தெரியும். சாலமோன் கர்த்தருடைய விருப்பத்தை ஈராமுக்கு சொல்லி அனுப்புகிறார். நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னார் என்று சாலமோன் ஈராமுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தன் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சாலமோன் தன்னுடைய மனதின் விருப்பத்தை தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு தன்னுடைய ஆட்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். தேவனுக்கு ஆலயம் கட்ட ஈராம் தனக்கு உதவி செய்வார் என்று சாலமோன் எதிர்பார்க்கிறார். அவர் ஈராமின் உதவியை விரும்புகிறார். லீபனோன் அடர்த்தியான வனதேசம். இது கானான் தேசத்தின் வடக்கு பகுதியில் உள்ளது. லீபனோன் வனத்திலே ஏராளமான விருட்சங்களும் மரங்களும் அடர்த்தியாய் வளர்ந்திருக்கிறது. லீபனோன் வனம்
இஸ்ரவேல் தேசத்தின் சுதந்திர வீதத்திற்குள்ளே இருக்கிறது. கிப்லியரின் நாடும் சூரியோதய புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் உள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் கீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். யோசுவா 3:5-6. சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். லீபனோன் வனத்திற்கும் சாலமோனே சொந்தக்காரர். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் மரவெட்டு வேலை அறியாதவர்கள், சீதோனியரோ மரவெட்டு வேலை அறிந்தவர்கள். சீதோனியர் ஈராமின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். தனக்கு மரவெட்டு வேலை அறிந்தவர்களை அனுப்பி உதவி செய்ய வேண்டும் என்று சாலமோன் ஈராமிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். சாலமோன் தன்னுடைய வேலைக்காரர் மூலமாக ஈராமுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். சாலமோன் அவர்களிடத்தில், லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரைப் போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று ஈராமுக்கு சொல்லுகிறார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் இடையில் நடைபெற்ற தகவல் பரிமாற்றங்கள் 2 நாளாகமம் 2:2-16 வரை உள்ள வசனங்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் திட்டத்தை பற்றி ஈராமுக்கு தெரிந்திருக்கும் என்று சாலமோன் நினைத்தார். லீபனோனில் கேதுரு மரங்கள் இன்னும் உள்ளன. ஆயினும் பழங்காலத்தில் இருந்தது போன்று மிகவும் அதிகமாக இல்லை. கேதுரு மரங்களால் தீருவின் ஜனங்கள் கப்பல்களை செய்தார்கள். சீதோனியர் மரவெட்டு வேலைகளிலும் கப்பல்களை கடலில் செலுத்துவதிலும் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். சீதோனில் அவர்களுக்கென்று ஒரு ராஜா இருந்தார். ஆனாலும் ஈராமின் ஆட்சி காலத்தில் சீதோனியர் தீருவிற்கு பணிந்து இருந்தார்கள். ஈராமின் வேலைக்காரர் மரங்களை வெட்டினாலும் சாலமோனின் வேலைக்காரரும் அவருடைய வேலைக்காரரோடு கூட இருப்பார்கள். சாலமோன் ஈராமின் வேலைக்காரருக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பதாகவும் சம்மதிக்கிறார். அந்த சம்பளம் ஈராம் சொல்லுவதின் படியெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியம் கர்த்தருடையது. ஊழியக்காரர்கள் கர்த்தருக்காகவே ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வாயின் வார்த்தைகளினால் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவர்களை வெறும் கையோடு அனுப்பிவிடக்கூடாது. வேலைக்காரன் தன் ஊதியத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். திருச்சபைகளில் வேலை செய்கிறவர்களுக்கும் ஊழிய ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சம்பளங்களை கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே கட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஜனம் ஆலயத்தை கட்டும்போது சீதோனியரைப் போல புறஜாதியாரும் கர்த்தருடைய ஆலய கட்டுமான வேலைகளில் உதவியாயிருக்கார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஏசாயா 60:10-11. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தனத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களோடும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்படுகிறார். அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவராக என்று சொல்லி ஈராம் கர்த்தரை துதிக்கிறார். சாலமோனுடைய வேண்டுகோளை ஈராம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். சாலமோன் தாவீதின் அடிச்சுவடுகளில் நடக்கிறார். ஈராமின் இருதயம் உதாரத்துவமாய் உதவி செய்யக்கூடியது. சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது ஈராமுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. சாலமோனுடைய ஞானத்தையும்
அவருடைய ராஜரீகத்தையும் கேள்விப்பட்டு ஈராம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறார். அவர் சாலமோனுக்காக கர்த்தரை துதிக்கிறார். ஈராமின் நல்ல சுபாவம் நமக்கு இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் நம்மை விட பொருளாதாரத்திலும் அந்தஸ்திலும் உயரும்போது நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசக்கூடாது. நாம் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். பிறருடைய புத்தியும் ஞானமும் நம்முடைய ஞானத்தை விட அதிகமாய் இருக்கும்போது நாம் அவர்கள் மீது பொறாமைப்படாமல் அவர்களுக்காக நாம் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும். சாலமோன் சொல்லி அனுப்பின செய்தியை கேள்விப்பட்டு ஈராம் சந்தோஷப்படுகிறார். அவர் காலதாமதம் பண்ணாமல் உடனே தன்னுடைய மனுஷரை சாலமோனிடத்தில் அனுப்புகிறார். ஈராம் சாலமோனுக்கு, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனுஷர் மூலமாய் செய்தி சொல்லி அனுப்புகிறார். சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது ஈராமுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. சாலமோன் தன்னிடத்தில் கேட்கிற எல்லா உதவிகளையும் அவருக்கு செய்து கொடுக்க ஈராம் ஆயத்தமாய் இருக்கிறார். சாலமோன் தன்னிடத்தில் கேட்ட உதவிகளை விட அவருக்கு அதிகமான உதவிகளை செய்ய ஈராம் விரும்புகிறார். சாலமோனும் ஈராமும் இது சம்பந்தமாக உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். ஈராம் சாலமோனுக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். சாலமோனிடத்திலிருந்து தனக்கு பிரதியுத்தரம் வருவதற்கு முன்பாகவே தான் அவருக்கு செய்யப் போகிற உதவிகளை ஈராம் தன் மனுஷர் மூலமாக சாலமோனுக்கு சொல்லி அனுப்புகிறார். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் என்று ஈராம் சாலமோனுக்கு சொல்லுகிறார். ஈராம் தேவாலய கட்டுமான வேலைக்கு உதவி செய்ய காலதாமதம் பண்ணவில்லை. சாலமோன் ஈராமிடம், லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் என்று மாத்திரமே கேட்டுக்கொண்டார். ஈராமோ அந்த வேலையின் முழு விவரத்தையும் சாலமோனுக்கு தெளிவாக சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியக்காரர் இந்த வேலையை எப்படி செய்வார்கள் என்பதையும் ஈராம் சாலமோனுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஈராம் சாலமோனிடம், என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன் என்று இந்த வேலையை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். லீபனோனிலே கேதுரு மரங்களை வெட்டி அந்த மரங்களை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சாலமோன் ஈராமிடம் கேட்கவில்லை. சாலமோன் கேட்காததையும் ஈராம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். வெட்டப்பட்ட மரங்களை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சாலமோன் தீர்மானம் பண்ண வேண்டும். சாலமோன் நியமிக்கும் இடத்திற்கு ஈராம் அந்த மரங்களை கடல் வழியாய் அனுப்பி வைப்பார். மரங்களை பாதுகாப்பாக அனுப்பும் பொறுப்பையும் ஈராம் ஏற்றுக்கொள்கிறார். சீதோனியர் இஸ்ரவேலரை விட மரவெட்டு வேலையை நன்றாய் அறிந்தவர்கள். மரங்களை தெப்பங்களாக கட்டி கடலிலே அனுப்பும் வேலையையும் சீதோனியர் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். தீருவும் சீதோனும் கடல்துறை பட்டணங்கள். சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரவதி என்கிறார். எசேக்கியேல் 27:3. ஈராமின் ஆட்கள் சாலமோனுக்காக இந்த வேலைகளை செய்யும் போது சாலமோன் அவர்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும் ஈராம் எதிர்பார்க்கிறார். ஈராம் சாலமோனிடம், அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொல்லுகிறார். சாலமோன் ஈராமின் வேலையாட்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஈராமின் வீட்டாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். தீரு இஸ்ரவேலுக்கு வேலையாட்களை கொடுக்கும்போது இஸ்ரவேல் தீருவுக்கு தானியங்களை கொடுப்பார்கள். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி மின்னித் பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும்
உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். எசேக்கியேல் 27:17. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால் தேசங்கள் ஒன்றுக்கொன்று ஆதரவாய் இருக்கிறது. ஒரு தேசத்தார் மற்றொரு தேசத்தின் ஆசீர்வாதங்களை சார்ந்து ஜீவிக்கிறார்கள். சாலமோன் ஈராமிடத்தில் தனக்கு தயவு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார். அவர் மற்றவர்களிடம் கேட்காமல் ஈராமிடத்தில் கேட்பதற்கு சில விசேஷித்த காரணங்கள் உண்டு. தாவீதும் ஈராமும் சிநேகிதர்கள். தாவீது தனக்கு அரண்மனையை கட்டிய போது ஈராம் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினார். ஈராம் தாவீதுக்கு தயவு செய்தது போல தனக்கும் தயவு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்னும் திட்டம் சாலமோனிடத்தில் இருக்கிறது. தாவீது ஈராமுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது சம்பந்தமான திட்டத்தை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதற்கான காரணத்தையும் சாலமோன் ஈராமுக்கு விரிவாக சொல்லுகிறார். இதோ, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன் என்று சாலமோன் ஈராமுக்கு சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்காக கட்டப்படும் ஆலயம் அவருக்கு பிரதிஷ்டை பண்ணப்படும். அந்த ஆலயம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்படும். கர்த்தருடைய ஆலயத்தில் என்னென்ன ஆராதனைகள் நடைபெறும் என்பதை சாலமோன் ஈராமுக்கு தெளிவாக சொல்லுகிறார். சாலமோன் ஈராமிடம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்லும்போது மிகவும் உயர்வாக சொல்லுகிறார். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி சாலமோன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் ஏராளமான தேவர்களும் எண்ணில் அடங்காத விக்கிரகங்களும் இருந்தாலும் கர்த்தரே எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சாலமோன் தீர்மானமாக சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர். ஆகையினால் சாலமோன் கர்த்தருக்கு கட்டப்போகிற ஆலயமும் பெரிதாயிருக்கும். சாலமோன் கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாலமோன் கட்டப்போகிற ஆலயம் சிறியதாகவே இருக்கும். சாலமோன் கர்த்தருடைய பெரிதான மகிமையை பற்றி ஈராமுக்கு சொல்லும்போது வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க என்னும் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய உருவம் மிகவும் பெரியது என்றும் தேவாலயத்திற்குள் அவரால் வாசம் பண்ண முடியாது என்றும் தோன்றுகிறது. ஆனால் இது உருவகமாக கூறப்பட்டிருக்கும் வாக்கியம். இதுபோன்ற வாக்கியங்கள் கர்த்தரின் மெய்யான ரூபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு மாயையான தோற்றத்தை மறைமுகமாக ஏற்படுத்தி விடுகிறது. கர்த்தர் தம்மை ஒருபோதும் மாயையாக வெளிப்படுத்துவதில்லை. அவர் தம்மை பிரத்யட்சமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். சாலமோன் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க என்று கூறும்போது அவர் கர்த்தருடைய உருவத்தை பற்றி கூறவில்லை, அவருடைய மேன்மையையும் மகத்துவத்தை பற்றியும் கூறுகிறார். கர்த்தர் வானங்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல என்பதே இந்த வாக்கியத்தின் பொருளாகும். பிரத்யட்சமான இந்த ஆலயம் கர்த்தரை கொள்ளக்கூடாத அளவிற்கு சிறியதாக உள்ளது என்னும் பொருளில் சாலமோன் கூறவில்லை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று ரோமர் 1:20 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. தீருவின் ராஜாவாகிய ஈராம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி தப்பிதமாக நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த பூமியில் உள்ள மற்ற தேவர்களைப் போல இஸ்ரவேலின் தேவனும் ஒரு சாதாரண தேவன் என்று ஈராம் நினைக்கக்கூடாது. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்போஸ்தலர் 17:24. வானங்களும் வானாதி வானங்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கொள்ளக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினாலும் அது கர்த்தருக்கு போதுமானதாய் இராது.
ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கே தங்கியிருக்கும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருக்கு முன்பாக தூபம் காட்டலாம். அங்கே சமூக தப்பங்களை வைக்கலாம். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தலாம். கர்த்தருடைய ஆலயம் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் தங்கியிருக்கும் வாசஸ்தலம். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாய் இருந்தாலும் அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறார். கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சாலமோன் கேட்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார். அவரிடத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சில நிபுணர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இன்னும் ஏராளமான நிபுணர்கள் பணி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிபுணர்கள் தீரு தேசத்திலே இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு மனுஷனை தன்னிடத்தில் அனுப்புமாறு சாலமோன் ஈராமிடம் கேட்டுக்கொள்கிறார். இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்திலும் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும் என்று சாலமோன் ஈராமுக்கு சொல்லுகிறார். சாலமோனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வேலை அறிந்த நிபுணர்களோடு கட்டுமான பொருட்களும் தேவைப்படுகிறது. சாலமோன் அந்த பொருட்களையும் ஈராமினிடத்தில் கேட்கிறார். லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு கூட இருப்பார்கள் என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதமாய் இருக்கும். ஈராம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலைக்கு ஆட்களையும் பொருட்களையும் கொடுத்து தயவு காண்பிக்கும் போது சாலமோன் ஈராமுக்கு அதற்குரிய பிரதி உபகாரம் பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சாலமோன் ஈராமுக்கு சொல்லி அனுப்புகிறார்.